வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இதுதான் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 5. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் அயன் ஃபார்முக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கான பொருளெல்லாம் தான் பெட்டு செய்கிறதுக்கு தேவையானது ஊல்ஸு, அது நிறையா இருக்குது. அடுத்து ஃப்ளச்சிங் டேபிளும் 20 இருக்குது. இன்னும் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது லீவ்ஸு. என்னடா அயன் ஃபார்முக்கு லீவ்ஸ் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் செய்கிறதுக்கு லீவ்ஸ் கண்டிப்பாக தேவை, அதனால் லீஃபையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஒரு வழியாக 1.5 ஸ்டாக் லீஃபை கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வால்ஸ் செய்யணும். ஏன்னா அந்த சுற்றியும் வால்ஸ் வச்சிட்டோம்னா ஜாம்பிலாம் அதில் போய் விழுவ மாட்டான். அதனால் இப்போ நமக்கு தேவை ஒரு ஸ்டாக் கேபிள் ஸ்டோன் எடுத்து அப்படியே சுற்றி வச்சோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியாமல் ஃபாஸ்ட் லூட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃபாஸ்ட்டு அது என்னமோ சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டேன். 60 கிடச்சிருச்சு. நமக்கு தேவை 20 தான். சரி கிடச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். இந்த ஸ்ப்ரூஸ் சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அதை நான் எப்படி வாங்கினேன்னா வாட்டரிங் தியேட்டர்கிட்ட தான் வாங்கினேன். இவனுங்க ஆல்ரெடி 2 பேர்த்த பிடிச்சி வச்சுருந்தேன். இவனை தான் கூட்டிகிட்டு போனோம். இவனுங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே ப்ரீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம தோலை உரிச்சிருவானுங்க. கைஸ் வில்லேஜரை பக்கத்தில் ஒரு 161 பிளாக்கை தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் இன்ஃபார்ம் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 பிளாக் உடச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். கைஸ் குழி தோன்றதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். எல்லோரும் பாருங்கள். கைஸ் குழி தோண்டி முடிச்சிட்டேன். இந்த குழியில் தான் வில்லேஜரை கூட்டிகிட்டு போகணும். ஏப்பா விழுந்துட்டேன்டா. ரைட்ரா, வில்லேஜரை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னால் நானே விழுவுறேனே. கைஸ் பெட்டு செஞ்சு அயன் ஃபார்ம் அந்த குழி தோண்டி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே போட்டுடலாம். மறக்காமல் ஃப்ளெக்சிங் டேபிளையும் மின்னல் வேகத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டிகிட்டு வர ஒரே ஜீவன் இந்த வில்லேஜர்ஸ் மட்டுமே. இவனுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு ப்ரீட் பண்ண வேண்டியது தான். ப்ரீட் பண்ணி நிறையா பேராக மாற்றி அயன் ஃபார்மை அன்லிமிட்டடாக அயன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பச்சை வில்லேஜர் எதுக்கு யூஸ் ஆக மாட்டான்னு நிறையா பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது இவனாலேயும் ஒரு யூஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? நிறைய வில்லேஜராக பெருக்கிறது. இவனை வச்சு இந்த ஒரு வேலை மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் அந்த ஒரு வேலையும் பண்ணிவிட்டு அப்புறமா இவனை முடிச்சு விட்ருவோம். ஐஸ் ஃபுட்டு கொடுத்து இவனுங்களை நிறைய பேர்த்த கொஞ்சம் பெருக்கியாச்சு. இன்னும் நிறைய பேர் வேணும். இது பத்தாது. ஆனாலும் அவனுங்களே ப்ரீட் பண்ணிடுவானுங்க, பார்த்துக்கலாம். அதனால் இப்போ நம்ம இதை அடைச்சி விட்ற வேலையை பார்ப்போம். ஒரு வழியாக இதை அடைச்சாச்சு. இனிமேல் தான் ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. 3 பிளாக் டிஸ்டன்ஸ்க்கு சுற்றியும் பாக்ஸ் ஷேப்பில் உடைக்கணும். இதை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பெண்டு நிமிந்துடும். கைஸ் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என் பெண்டு நிமிந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ பெரிய குழியை தோண்டிட்டேன். இப்போ அந்த குழியை சுற்றியுமே லீவ்ஸும் அடுத்து கிளாஸையும் வச்சிடலாம். ஏன்னா கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கலெக்டிங் சிஸ்டமாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஆப்பரை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதை சுற்றியும் 4 ஆப்பரை வச்சுக்கணும். அதாவது மொத்தமாக 5 ஆப்பர் தேவைப்படும். அடுத்ததாக சைன் போர்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் அதுக்கப்புறமா 2 கார்னர்லேயும் ஒரு கல் வச்சு அது மேலே தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா தண்ணியோட ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே வரிசையாக இந்த மாதிரி படிக்கிட்டு மாதிரி போனோம்னா அந்த ஹாப்பர் கிட்ட அயன் குழம்பை தள்ளி விடுற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கல் வச்சுட்டே இருக்கணும். ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு இப்போ நம்ம இதில் செஸ்ட்டு வைக்க தான் ஆரம்பிக்க போகிறோம். ஹாப்பருக்கு நேராக 2 செஸ்ட்டை வச்சோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், ஒரு கலெக்டிவ் சிஸ்டம் ரெடி. இந்த இடத்துல தான் அயன்லாம் கிடைக்கும். நம்ம அயன் ஆர்மரில் ஜாலியாக போட்டு சுற்றலாம். அதுக்கப்புறமா டைமண்ட் மைனிங் போயிட்டோம்னா அயனுக்கு வேல்யூ இருக்காது. ஆனால் அப்போயும் அயன் சில மெட்டீரியல்ஸ்க்கெலாம் தேவைப்படும். பரவாயில்ல, அயன் ஃபார்ம் கட்டினது நல்லதாக போச்சு. அடுத்ததாக இதை சுற்றி வாழை வரிசையாக வைக்க வேண்டியது தான். ஸ்பீடாக வைப்போம். கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கோரிக்கை. நம்ம 300 அடிக்க இன்னும் கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் தான் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 300 அடிச்சிடலாம். அதாவது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் மனசு வச்சாலும் 400 அடிக்கலாம். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களால் கண்டிப்பாக முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க மக்களே. போயிட்டு வரேன்.